அண்மை செய்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவிற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதனை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவிற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த மசோதாவுக்கு பிரதமர் தலைமையிலான கேபினட் தற்பொழுது ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்தவரை 2027-28 காலங்களில் நடைமுறைப்படுத்தக்கூடிய விதமாக அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் இந்த மசோதாவை இறுதி செய்வதற்கான குழு முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவினர் பல்வேறு மாநில அரசுகளுடன் கலந்தாலோசனை செய்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவை இறுதி செய்திருந்தார்கள். அதற்கான ஒப்புதல் தற்பொழுது கேபினட்டால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் வழங்கப்பட இருக்கின்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே ஒரே நேரத்தில் மக்களவை தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் நடத்துவது, மக்களவை மற்றும் சட்டசபைக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்திவிட்டு அடுத்த 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது என்பதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறை பின்பற்றக்கூடிய வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சூழ்நிலையிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானது. தேர்தல் காலங்களில் மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. ஆண்டின் ஒவ்வொரு மாதத்திலும் ஏதோ ஒரு பகுதியில் இந்தியாவின் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. எனவே தேர்தல் நடத்தை விதிகள் போன்றவற்றின் காரணமாக சமச்சீரான ஒரு பரவலான வளர்ச்சியை கொண்டு செல்ல முடியவில்லை தேர்தல் நடத்தை விதிகள் போன்றவற்றால். எனவே ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவதற்கான நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் அரசியல் அமைப்பு சட்ட நிபுணர்கள் உள்ளிட்டவர்களுடன் கலந்தாலோசனை செய்து அனைத்து மாநிலங்களுக்கும் பயணம் செய்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவை இறுதி செய்தார்கள். அந்த மசோதா தற்பொழுது கேபினட் மூலமாக ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரிலேயே அந்த மசோதாவை மக்களவை மாநிலங்களவையின் முன்வைப்பதற்காக தற்பொழுது இந்த வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. பல கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தினுடைய முக்கிய அரசியல் கட்சிகள், மகாராஷ்டிரத்தினுடைய அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை வரவேற்றிருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் இதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரே நேரத்திலே மக்களவைக்கும் சட்டசபைக்கும் தேர்தல் நடத்தக்கூடாது என்று மாநில கட்சிகளில் ஒரு சில கட்சிகள் திமுக உள்ளிட்டவை வலியுறுத்துகின்றன. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது காலாவதியாகாமல் அண்மையில் நடைபெற்று முடிந்த தேர்தல் மூலமாக முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் ஆட்சியை கலைக்கக்கூடிய சூழல் வரும் என்பது மாநில கட்சிகளுடைய அச்சமாக இருக்கின்றது. அவற்றை எல்லாம் கலைந்து 2027-28 போன்ற காலகட்டங்களில் தான் இது நடைமுறைக்கு வரும் என்பதாகவெல்லாம் சொல்லப்படுகின்றது. அதிகாரப்பூர்வமாக இந்த மசோதா தற்பொழுது அமைச்சரவை மூலமாக கேபினட் ஒப்புதல் பெறப்பட்டுள்ள நிலையில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அங்கிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முன்பாக வைக்கப்பட்டு அந்த மசோதா நிறைவேற்றப்படும் பொழுது அனைத்து விவரங்களும் தெரிய வரும். தற்போது ஒரே நாடு தேர்தல் திட்டத்திற்கு காங்கிரஸ், திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழலிலும் அந்த மசோதாவிற்கான கேபினட் ஒப்புதல் இன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பல முக்கிய விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை சொல்வார்கள் என்பதால் வரக்கூடிய நாட்களில் மக்களவை மாநிலங்களை இருவரிலுமே கடும் அந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான வார்த்தை மோதல்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.